அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். ரெண்டாவது செய்தி என்ன அப்படின்னா, தப்லீக் ஜமாத் சம்பந்தமான ஒரு கேள்வி. தப்லீக் ஜமாத்தில் போகவில்லை என்று சொன்னால், 3 நாளைக்கு போகவில்லை என்றால், அல்லது கொஞ்சம் காலம் போகாமல் இருந்தால், அதாவது அல்லாஹ்வுடைய பாதை விட்டும் தடுக்கப்பட்டவர்கள், விரட்டப்பட்டவர்கள், இரண்டுடைய இந்த மாதிரி அடிப்படையில் சிலர் சொல்கிறார்களே, இதன் நிலைப்பாடு என்னன்னு கேட்கிறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் அன்பார்ந்த சகோதரர்களே, முதல்ல தப்லீக் என்றாலே வழிகேடு என்று புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது தப்லீக் என்பது வழிகேடு தான். ஏன் வழிகேடுன்னு சொன்னோம்னா, இந்த தப்லீக் என்ற பெயர் கூட அந்த இயக்கத்துக்கு சொந்தம் கிடையாது. அந்த இயக்கத்துக்கு சொந்தமான பேர் என்னன்னு சொன்னா தஹ்ரீக்குல் ஈமான். இதுதான் அவங்களுடைய தலைவர் இஸ்தாபகர் வைத்த பெயர். அப்ப உண்மையிலேயே இஸ்தாபகர் யாரு, இவர் எப்படிப்பட்டவர்னா, இவர் ரசூலா கனவு வந்து நீங்க வந்து மதீனாவுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு இவரோட பேசிய மாதிரியான தகவல் எல்லாம் எழுதி வச்சிருக்கிறார்கள். இதெல்லாம் அவரோட ரகசிய கடிதம் ஒன்று இருக்கிறது. இந்த ரகசியம், அதாவது ராஜதந்திர கடிதம் மாதிரி இவங்களுக்கு ஒரு ரகசிய கடிதம் இருக்குது. அந்த ரகசிய கடிதம் கார்கூன்கள், அப்படிப்பட்ட மகான்கள், சாப்புகள், சோப்புகளுக்கு தான் கொடுப்பாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு இப்படிப்பட்ட போது அவங்க இருக்கிறாங்க. ஒன்றும். ரெண்டாவது, இவங்க அக்கீதா என்பது படுமோசமானது. அஷரியா மாத்துருதியா கோட்பாடு உள்ள அக்கீதா, அல்லாஹுக்கு உருவம் இல்லை என்பதும், அல்லாஹு தாலா எங்கும் இருக்கிறான் என்பதும், அல்லாஹு தாலாவை பற்றிய அந்த சிபத்துகளை வந்துகிட்டு மோசமாக சித்தரிப்பதுமே உள்ள விஷயம். அடுத்து இவங்களுக்கு வாங்கி வந்தபடியெல்லாம் பொய் சொல்லலாம் மார்க்கத்தில். அதாவது குருநாகல், இலங்கை நாட்டில் குருநாகல் ஒரு பகுதி இருக்கிறது. அங்கு ஒருத்தர் எல்லாம் ஜமாத்துக்கு வாங்க போகணும், எவனுமே கையை தூக்குறார். அப்ப இவர் ஒருத்தர் கையை தூக்கல் என்பதற்காக வேண்டி உடனடியாக சட்டில போட்டு பொறிச்சிருக்கிற போண்டா மாதிரி ஒரு பொய்யை சொல்றாரு. யார் ஒருத்தர் தன் வாழ்நாளில் 3 நாள் ஜமாத் போகவில்லையோ அவர் சுவர்க்கத்தின் நறுமணத்தை நுகர மாட்டார்னோட ஒரு பொய். அப்ப அங்க இருந்த ஒரு ஆலிம்சா கட்டிக்காரு, இமாம் எப்பா இப்படி ஒன்று இருக்குதா, அங்க இருக்கு இங்க கடைசியில கொடுத்த வாக்கு என்னன்னா, நம்ம வந்துட்டு மக்கள் நம்ம பயான கவுண்ட் பண்ணல, யாருமே கையை தூக்கல, அதுக்கு சொன்னேன். அப்ப இவங்களுடைய விஷயத்தை சாதிப்பதற்காக வேண்டி மார்க்கெட் அவ்வளவு பொய்யெல்லாம் சொல்லிடுவாங்க. இப்போ அது மட்டுமல்லாம இடத்துக்கேற்ற மாதிரி நடிக்கக்கூடிய பாம்புகளாகவும் பண்டக்காகளாகவும் இருப்பார்கள். கபருள்ள எடுத்து போனா கூட அதெல்லாம் பரவாயில்லை, கபரை மூடிட்டு படிச்சுவாங்க, அவங்களோட வேலையை பார்ப்பாங்க. அப்போ எதெல்லாம் உடைச்சு நொறுக்கல் இஸ்லாம் சொன்னிச்சோ அதெல்லாம் கணக்கு இல்லாம சர்வ சாதாரண விஷயமா செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்கள் விதத்தை செய்யக்கூடிய தூண்டக்கூடியவர்கள். அப்ப இது சம்பந்தமாக அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார், குல்லு பித்அத்துன் லலாலா வ இன் ரஆஹ அன்-நாஸு ஹஸனத்தன். மனிதர்கள் நல்லது என்று கருதினாலும் பித்அத் என்றால் வழிகேடுதான் என்ற ஒரு முடிவை சொல்கிறார்கள். அதே மாதிரி இன்னொரு இமாம் சொல்கிறார், பித்அத்துக்காரன மஜ்லிஸில் உட்கார்ந்து விடாதே, அவன் மனநோயாளி, உன்னையும் கெடுத்து விடுவான் என்ற செய்தியை சொல்கிறார்கள். அப்ப இப்படி நிறைய செய்தி நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் இவர்களுடைய பிடிவாத குணம் என்ன அப்படின்னு சொன்னா, சத்தியத்தை சொல்லக்கூடிய சமுதாயத்தை கெட்டவர்களாக மக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்துவார்கள். சத்தியத்தை கொள்கை சொல்லுகின்ற பொழுது கெட்டவர்களாக அறிமுகப்படுத்துவார்கள். ஆள் பேர் தேவை என்பதற்காக வேண்டி அல்லாஹ் மீது கூட போய் சொல்லுவார்கள். இப்படி இவங்களை பத்தி அடுக்க போனோம்னா இந்த போனை தாங்காதுங்க, இவ்வளவு தூரம் அவங்கள பத்தி பொய்கள் இருக்கிறது. எனவே அடிப்படைவாதம் இயக்கம் என்பது வழிகேடு என்பதும், அவர்களுக்கு சிலது நல்லது இருக்கு, நல்ல பண்புகள் இருக்கு உண்மையில், அதெல்லாம் மறுக்க இயலாது. அடுத்து சந்திக்கிறது, போய்த்து பள்ளி கூப்பிடுறது நல்ல பண்பு. அதே மாதிரி நல்ல அதை விடவும் டபுள் மடங்கு கெட்ட பண்பு இருக்குது அவங்ககிட்ட. புரியுதுங்களா? அப்ப அதனால சுருக்கமான பதில், தப்லீகி என்பது வழிகேடு. எவ்வளவு சீக்கிரமா அதை விட்டு வெளியேற முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வெளியேறுங்க. அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.